2024 ஆண்டுக்குள்ள ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 2024 நாம் சந்திக்கிறது தேவ கிருபை. நாம் இந்த ஆண்டுக்குள்ள கடந்து வந்தது தேவ கிருபை. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம், எத்தனையோ பேர் இந்த வருடத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டு போன அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த வருடம் உங்களுக்கானது. உங்களுக்காய் தேவன் ஒரு துவக்கத்தை தந்திருக்கிறார். உங்களுக்காக தேவன் ஒரு நன்மையான ஆண்டை கொடுத்திருக்கிறார். இந்த 2024 ஆண்டு தேவன் உங்களை பார்த்து ஒரு வாக்கு பண்ணுகிறார். யோவேல் 2:21 கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், என் மகனே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, நான் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வேன். என் மகளே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, நான் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வேன். உங்களை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு பண்றாரு. இந்த வருஷம் நீ பயப்படாத, நீ மகிழ்ச்சியாரு, நீ சந்தோஷமாரு, உனக்காக நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன், நீ மகிழ்ந்து கொண்டே இரு என்று கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். எத்தனை நல்ல ஆண்டவர் இல்ல? எத்தனை பேர் உங்களை பயப்படுத்தலாம். 2023 நீ எப்படியோ இருந்தையே, உன் வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சு, உன் பிசினஸ் இல்லாம போயிடுச்சு, ஏன் நீங்களே உங்க இருதயத்துல கலங்கி போய் இந்த ஆண்டுக்குள்ள வந்திருக்கலாம். 2023 எனக்கு துக்கமுள்ள ஆண்டா இருந்துச்சு. 2023 நான் எதிர்பார்த்த காரியங்களை என்னால சாதிக்க முடியல, நான் எதிர்பார்த்த ஜெயத்தை என்னால பார்க்க முடியலையே. 2023 எனக்கு ஒரு தோல்வியின் ஆண்டா இருந்துச்சு. நான் அதோட கூட இந்த 2024 கடந்து வந்திருக்கிறேனே. இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்குமோ, இந்த வருடம் நான் என்ன செய்ய போகிறேனோ, இந்த வருடத்தை நான் எப்படி கடக்க போகிறேனோ என்று நீங்கள் இந்த சத்தத்தை கேட்பீர்களானால் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, நான் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வேன். இந்த நாளிலும் கூட இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம் சுதந்திரிக்க வேண்டும், இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். வேதத்திலும் கூட இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறின ஒரு 3 சம்பவங்களை வேகமா நாம் தியானித்து நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக வாசிக்கலாம். மார்க்கின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது 3வது வசனம். மார்க் 16வது அதிகாரம் 2வது 3வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்திற்கு வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். திரும்பி நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்துக்கு வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த இடத்துல ஸ்திரீகள் வந்து இயேசுடைய கல்லறைய பார்க்கும்படி, அதுல சில காரியங்களை செய்யும்படி போறாங்க. இயேசு ஆண்டவர் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீகள் இயேசுடைய கல்லறை இடத்திற்கு கடந்து போகிறார்கள். இவர்கள் பெண்களாய் காணப்பட்டபடியினால இவங்க போகும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு டவுட், என்ன பயம்னா, அந்த கல்லறையில ஒரு பெரிய கல்லு வச்சு அடைச்சிருக்கிறாங்க. இந்த கல்லறையுடைய கல்லு நகர்த்தப்பட்டாதான் உள்ள போக முடியும். இவங்க போகும்போது இயேசுடைய சரீரத்துக்கிட்ட போகணும்னா அந்த கல்லறையில இருக்கிற கல்லு நகர்ந்தாகணும். அந்த கல்லோடு கூட அவங்களால கண்டிப்பா உள்ள போகவே முடியாது. அப்படி ஒரு தடை அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுது. இவங்க போகும்போதே சொல்றாங்க, யார் இந்த கல்லை எனக்காக புரட்டுவா, யார் எனக்காக இதை செய்வா அப்படின்னு போகும்போதே சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்கு போகும்போதே ஒரு பயம், எப்படி இந்த கல் தள்ளப்பட போகுதோ, எப்படி இந்த கல் இப்படி இந்த இடத்தை விட்டு நீங்க போகுதோங்கிற ஒரு பயத்தோட கூட கடந்து போறாங்க. ஒருவேளை நீங்களும் கூட இந்த ஆண்டை துவங்கும் போதே ஒரு பயத்தோட காணப்படுறீங்களா? இந்த தடை எப்படி விலகும்,
விலக போகுது, காரியம் இருக்குது, உண்மைதான். நான் இதை செய்யணும்னா எனக்கு அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கல், இவ்வளோ பெரிய ஒரு தடை முன்னாடி இடையில நிக்கிறதே, நான் எப்படி செய்ய போறேன்? இந்த கல்லை கடந்து, இந்த கற்பாறையை கடந்து நான் என்ன செய்ய போறேன்? இவ்வளோ பெரிய கல்ல, இவ்வளோ பெரிய தடைய, இவ்வளோ பெரிய சூழ்நிலைய யார் எனக்காய் புரட்டி போடுவார்கள் என்று இந்த சத்தத்தை கேட்பீர்களானால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உனக்காக அந்த கல் புரட்டப்படும், உனக்காக அந்த கல் புரட்டப்படும், உனக்காக அந்த வாசல் திறக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்னைக்கு ஸ்திரீகள் போகும்போது ஒரு பயத்தோட போறாங்க. எப்படி இந்த கல்லை தாண்டி உள்ள போக போறேன்? எப்படி இந்த கல்லை தாண்டி நான் போய் இயேசுடைய சரீரத்தை பார்க்க போறேன்? நம்பிக்கை இல்லை, ஒரே பயம், பயத்தோட கடந்து போறாங்க. ஆனா கர்த்தராகி ஆண்டவர் அவர்களுக்காக அந்த கல்லை புரட்டி தள்ளினார். அவர்கள் போகும்போது கல்லறை திறந்திருந்தது. இந்த வருடம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ செல்லும் போது அந்த தடைகள் உடையும். அதுதான் கர்த்தர் உங்களுக்காக செய்கிற ஒரு பெரிய காரியம். உங்கள் பயத்தின் நடுவிலே தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த வருஷம் இதை என்ன செய்ய போறேன்? இதை எப்படி செய்ய போறேன்? இந்த ஃபீஸ் எப்படி கட்ட போறேன்? எப்படி என் வேலை இல்லாம நான் சந்திக்க போறேன்? பல கேள்விகளோட, பல பயத்தோட இந்த சத்தத்தை கேட்கிற உன்னை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், உனக்காய் நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை நல்ல ஆண்டவர், எத்தனை நல்ல ஆண்டவர்! யார் வாழ்க்கையில் இவ்வளவு நல்ல ஆண்டவர் கிடைக்கும்? இந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய தடைகளை புரட்டுகிற ஆண்டவராய், பெரிய தடைகளிலே பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இந்த வருடம் கடந்து வரப்போகிறார். உங்க வாழ்க்கையில செய்வார், உங்க வாழ்க்கையில அது திறக்கப்படும். கடந்த ஆண்டு புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்திற்கு நம்முடைய ஊழியத்திற்காக ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. ஊழியத்தின் செபத்திற்கு அவங்க ரட்சிக்கப்படாத, கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பம் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக சேர்த்தின ஒரு தொகையை ஒரு அந்நியன் இடத்துல கடனா அவங்க கொடுத்துட்டாங்க. பிள்ளைக்கு திருமணத்துக்காக சேர்த்தின மொத்த பணத்தையும் அவங்க ஒருத்தருக்கு கடனா கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்து சில வருடங்கள் ஆயிடுச்சு. அவங்களும் போய் கேட்கிறாங்க, ஆனா அவங்க வாங்கின நபர், என்னால கொடுக்க முடியாது, நீ என்ன செய்வையோ பண்ணிக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாம பல வருடங்களை கடந்தாங்க. ஒரு சமயம் அவங்க இந்த செபத்திற்கு வந்த போது, இந்த புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டத்திற்கு பிள்ளைக்கு திருமணம் நெருங்குது, ஆனா பணம் இல்லை. அவங்க வந்து கண்ணீரோட ஜெபிச்சாங்க. ஜெபிச்சுட்டு கடந்து போனாங்க. அந்த நாளே அந்த பணத்தை வாங்கின நபர் கொண்டு வந்து மொத்தத்தையும் இந்தாங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதே நாளில் கொடுத்தார். அதே நாளில் அவங்க செலுத்தினாங்க. அந்த பிள்ளைக்கு நல்ல திருமணம் நடந்துச்சு, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க இப்போ. சோ தேவ பிள்ளைகளே, இந்த அந்நியருக்கு, இந்த புறத்தியருக்கு கர்த்தர் செய்வார்னா ஏன் கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டார்? பிரதர், நான் பல முயற்சிகள் எடுத்துட்டேன், நான் பல முறை முயன்று பார்த்துட்டேன், ஆனா இனி எனக்கு நடக்கவே நடக்காது, நீங்க பயந்து கிடக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வேன். சோ முதலாவது, உங்கள் எதிர்கால பயத்துல, இல்ல நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக வேகமாய் நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 11:32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். சோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இயேசுடைய ஒரு நண்பன், இயேசுடைய ஒரு ஃப்ரெண்ட் லாசரு மரித்து போய்விட்டான். இயேசு மரித்து போன லாசருடைய வீட்டுக்கு வருகிறார். மரித்து போன செய்தியை கேட்டு இயேசு இவர்களை பார்க்கலாம், இயேசு இவர்களை சந்திக்கலாம் என்று வருகிறார். இயேசு வருகிற செய்தியை கேட்ட உடனே அந்த சகோதரி வேகமா ஓடி வந்து இயேசுடைய பாதத்துல விழுந்து, இயேசுவே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஏன்னா இயேசு வாழ்ந்த நாட்கள்ல யாருக்கெல்லாம்
எங்கெல்லாம் என்ன தேவையோ எல்லாத்தையும் அற்புதம் செய்து கொண்டே இருந்தார். ஏன் இன்னைக்குமே செய்யறார். இன்னைக்குமே எவ்வளோ கொடூர வியாதியா இருந்தாலும் இயேசு அற்புதம் செஞ்சதை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த இயேசுவை பார்த்து மரியாள் சொல்றாங்க, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது, நீங்க மட்டும் இங்க கொஞ்சம் இருந்திருந்தீங்கன்னா இப்படி ஒரு காரியம் கண்டிப்பா சம்பவிச்சிருக்காது அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய துக்கம், அவங்களுடைய மகிழ்ச்சி பாதிக்கப்பட்ட ஒரு துக்கத்தின் சூழ்நிலையில இயேசுடைய பாதத்துல கிடந்து மரியாள் அழுகிறாள். என்னுடைய சகோதரன் நீர் இங்க இருந்திருந்தீர்னா செத்திருக்க மாட்டானே, இங்க நீங்க இருந்திருந்தீங்கன்னா அவன் மரித்து போயிருக்க மாட்டானேன்னு பயங்கரமா கண்ணீர் சிந்துறாங்க. முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அவன் எப்படி எந்திரிக்க போறாங்கிற நம்பிக்கை இல்ல, இதுக்கு மேல அவன் வருவானா, இதுக்கு மேல அவனால பொழைக்க முடியுமா, இதுக்கு மேல அவன் எப்படி உயிரோட வர முடியுங்கிற நம்பிக்கை அற்று போய் தனக்கு நடந்து முடிந்த ஒரு துக்கத்துக்காக அந்த ஸ்திரீ இயேசுடைய பாதத்தில் அழுது கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு அங்க போய் அந்த மரித்த லாசருவை உயிரோட எழுப்பினார். இயேசு அந்த லாசருவை மறுபடியும் உயிரோட எழுப்பினார், மறுபடியும் ஜீவனோடு அனுப்பினார். இயேசு அந்த கல்லறை கிட்ட போய் சொன்னாரு, லாசருவே நீ வெளியே வா. அந்த ஸ்திரீ நினைச்சாங்க, என் சகோதரன் செத்துட்டான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, இவன் மரித்து போயிட்டான். அந்த ஸ்திரீ நம்பினாங்க. முடிந்ததென்று நம்பின, முடிந்ததென்று துக்கப்படுத்து கொண்டிருந்த ஒரு காரியத்துல இயேசு வந்து அந்த மரித்து போன சகோதரனை உயிரோடு எழுப்பினார். ஒருவேளை தேவ பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது, என்னுடைய வாழ்க்கை கடந்த வருஷமே இல்லாம போயிடுச்சு, போன வருஷத்தோட போச்சு பிரதர், இந்த ஒரு நபரோடைய வாழ்க்கை போயிடுச்சு, இந்த ஒரு விஷயத்தோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லி முடிந்து போய்விட்டது என்று இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். நீ முடிந்ததென்று நீ உதறி தள்ளுகிற அந்த காரியத்திலே நான் உனக்காய் பெரிய காரியத்தை செய்வேன். எந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னு துக்கத்தோடு அமர்ந்து இருக்கிறீங்களோ, எந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு வேதனையோடு அமர்ந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீ முடிஞ்சிருச்சுன்னு துக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியத்துல நீ மகிழும்படி நான் உனக்காய் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். முடிஞ்சு போச்சா, இனி வழியே இல்லையா, இனி பாதையே இல்லையா, பயப்படாதீங்க. லாசருடைய வாழ்க்கையில முடிஞ்சதுல தான் துவக்கத்தை பார்க்க வைத்தார். சோ எப்பெல்லாம் முடிவு வருதோ அப்பெல்லாம் ஒரு துவக்கத்தை தர ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அப்பெல்லாம் நமக்கு ஒரு துவக்கத்தை கொடுத்து மறுபடியும் ஆரம்ப வைக்க செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல எல்லாம் முடிஞ்சு பிரதர், இதுக்கு மேல ஒன்னும் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எதுவுமே கிடையாது, இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ முடிஞ்சிச்சுன்னு சொல்ற அதே காரியத்துல நான் உனக்கு ஒரு துவக்கத்தை வைக்கிறேன், நான் உனக்கு ஒரு வாசலை திறக்கிறேன், நான் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்யறேன். இதுக்கு மேல இந்த மகன் திருந்த மாட்டான், இதுக்கு மேல என் மகனுடைய வாழ்க்கை திரும்பாது, என் மகனுடைய வாழ்க்கை திரும்பாது, இல்லை இந்த வியாதி திரும்பாது, இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காது, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற அந்த காரியத்துல கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், அதிலே நான் உனக்காய் ஒரு துவக்கத்தை வைக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் அதிலே ஒரு துவக்கத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கடந்த நாட்கள்ல மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்த ஒரு குடும்பம் எனக்கு தொடர்பு கொண்டாங்க. அவருடைய பிள்ளை மூளை சாவடைந்து மருத்துவமனையில பேரலைஸ் ஆகி கிடந்தாங்க. அந்த பிள்ளை எலும்பு அது பிழைக்காதுன்னு பல வார்த்தைகளை மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அவங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். ஆமென். அந்த குழந்தை மரிச்சு போயிடுச்சு, இதுக்கு மேல பிழைக்க வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேல ஜீவன் வராது, இதுக்கு மேல எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனா சொன்ன அதே குழந்தைய கர்த்தர் ஜீவனோடு மீட்டு கொடுத்தார். அவங்க ரட்சிக்கப்படாத குடும்பம், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, எப்படி கர்த்தரை தேடணும்னு தெரியாது. ஆனா அந்த குடும்பத்துக்கு குழந்தை மரிச்சிரும், இனி சில நிமிஷத்துல செத்துரும்னு சொன்ன குழந்தைய உயிரோடு மீட்டு கொடுத்தார். நாங்க நேர்ல போகல,
நேர்ல ஜெபிக்கல, போன காதுல வைங்க, நான் ஜோம் பண்றேன். இங்க இருந்து ஜோம் பண்ண சத்தத்தை கத்தர் கேட்டா, இங்க இருந்து ஜோம் பண்ண சத்தத்தை கத்தர் கேட்டு ஆண்டவர் அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுத்தார். ஒருவேளை பிரதர் இது ஆன்லைன்ல கேட்கிறேன், தூரத்துல இருந்து கேட்கிறேன், நான் நம்புறேன் கத்தர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனா இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல கத்தர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் நீங்கள் மகிழும்படி ஒரு பெரிய காரியத்தை செய்வார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். யோவேல் 2:25, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பச்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப அளிப்பேன். இந்த இடத்துல கர்த்தர் வாக்கு பண்றார். இந்த இடத்துல தேவ ஜனங்க தாங்க செஞ்ச தப்புனால, தாங்க செஞ்ச ஒரு தவறுனால எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறாங்க. 12வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உபவாசத்தோடு அழுகையோடு நீ என்னிடம் திரும்புவேனா, நான் உனக்காக மாற்றங்களை கட்டளையிடுவேன். இந்த மாதிரியான பல வார்த்தைகளை கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட பேசுகிறார். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஜனம், தேவன் நன்மை அளித்த ஒரு ஜனம் இப்ப சகலத்தையும் ஆண்டவராலேயே இழந்திருக்கிறது. ஆண்டவரே சில தீமைகளை அனுமதித்தார், ஆண்டவரே சில இழப்புகளை அனுமதித்தார். ஒருவேளை தேவ பிள்ளைகளே, கடந்த ஆண்டு நான் செஞ்ச தப்புனால நான் நிறைய இழந்து போயிட்டேன், நான் நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன், நான் நிறைய விஷயம் இல்லாம போயிடுச்சு என் வாழ்க்கையில. இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை நீங்க போன வருஷம் இழந்துட்டீங்களா? இந்த 2024வது வருஷம் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ இழந்து போன சகலவற்றையும் நான் திரும்ப தருவேன். இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்தார். அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செஞ்சாரு. அவங்க இழந்து போயிட்டாங்க, உண்மைதான். அந்த இடத்துல கர்த்தர் மீட்டு கொடுத்தார். ஒருவேளை இந்த வருஷம் இழப்பின் நடுவில் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்து போனதை நான் உனக்கு மீட்டு தருகிறேன். நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 2024ல கர்த்தர் உங்களிடத்துல வாக்கு பண்ணியிருக்கிறார், நீங்கள் பயப்படும் காரியத்திலே நான் பெரிய காரியத்தை செய்வேன். நீ முடிந்தது என்று துக்கித்துக் கொண்டிருக்கும் காரியத்திலே நான் பெரிய காரியத்தை செய்வேன். நீ இழந்து போன காரியத்தில் நான் பெரிய காரியத்தை செய்வேன். இல்ல ஒருவேளை நான் இழந்து போக போறேன், நான் இதோட என் வாழ்க்கை முடிய போகுது, இதுல நான் ஒரு பெரிய லாஸ பார்க்க போறேன், இதுல நான் இழந்து போக போறேன்னு சொல்றேன், அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மகனுக்காக, ஒவ்வொரு மகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த 2024வது ஆண்டு அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கட்டும். இந்த 2024வது ஆண்டு அவருடைய வாழ்க்கையில நன்மை நிரம்புகிற ஆண்டா இருக்கட்டும். என் மகனே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, நான் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தம் அப்படியே உடைய பிள்ளைகள் மேல இப்பொழுதே பலிப்பதாக. பயந்து கொண்டிருக்கிற காரியத்துல இப்போ ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. நீ பயந்து கொண்டிருக்கிற பெரிய காரியத்துல ஒரு பெரிய அதிசயத்தை தேவன் செய்கிறார், தேவன் செய்கிறார். முடிந்தது என்று துக்கித்துக் கொண்டிருக்கிறல்ல, அதுல இயேசு அற்புதம் செய்கிறார், தகப்பன் அற்புதம் செய்கிறார். இப்பொழுது உங்கள் பலத்தை மிஞ்சின, உங்கள் பலத்தை மீறி இல்ல முடியாது, இதுக்கு மேல நடக்காதுன்னு சொல்லுகிறதுல ஒரு பெரிய அற்புதம் உண்டாகிறது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. நீ இழந்து போனதில் ஒரு அற்புதம் ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். நீங்க எதெல்லாம் கேட்டீங்களோ அதுல கர்த்தர் அற்புதம் செய்து விட்டார். நீர் அற்புதம் செய்து விட்டபடி நான் ஸ்தோத்திரம். இந்த 2024வது ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. சகல ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன், கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த 2024ஆம் ஆண்டு நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையா இருக்கும். God bless you.